நவீன் குடிபோதையில் இருந்தாலும் அங்கே நடப்பதையெல்லாம் அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. யார் இவர்கள், எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எதுவும் புரியாமல் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கருப்பு உடை அணிந்த ஒரு உயரமான ஆள் வாயில் சுருட்டுடன் உள்ளே நுழைந்து அந்த மொத்த இடத்தையும் நோட்டம் விட்டார். தீபக் அவரை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்டான். அவருடைய பெயர் ஜேம்ஸ். சென்னையில் மிகவும் பிரபலமான தொழிலதிபர். அவர் பலமுறை தீபக்கின் குடும்பத்துடன் தொழிலில் பார்ட்னராக சேர வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. இப்போது ஜேம்ஸ் சென்னையில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தார். அதன் காரணமாக ஜேம்ஸுக்கு தீபக்கை நன்றாகவே தெரிந்திருந்தது. உள்ளே சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு சுருட்டை இழுத்து கொண்டே குணசேகரின் அருகில் சென்றார். ஹலோ மிஸ்டர் ஜேம்ஸ், வெல்கம். நீங்க இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று குணசேகர் சிரித்து கொண்டே சொன்னார். அப்போது ஜேம்ஸ் கடுப்பான குரலில், இங்கே இன்னைக்கு ஏதாவது புது கெஸ்ட் வந்திருக்காங்களா என்று கேட்டார். அதை கேட்டு குழம்பிய குணசேகர், ஆமா மிஸ்டர் ஜேம்ஸ், ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பே ஜேம்ஸ் அங்கே நின்றிருந்த தீபக்கை பார்த்தார். அவனை பார்த்ததும் சுருட்டை கீழே வீசிவிட்டு நேராக அவனை நோக்கி வந்தார். அதை பார்த்து தீபக் பதட்டத்துடன் திரும்பி கார்த்திகா பிரியாவை பார்த்தான். தனது அடையாளம் வெளிப்பட்டு விடுமோ என்று அவனுக்குள் படபடப்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது. இந்த ஜேம்ஸ் வேற என்ன பார்த்துட்டாரே, தேவையில்லாம எதையாச்சும் சொல்லி குழப்பி விட்டுட்டார்னா என்ன பண்றது என்று தீபக் பதட்டமாக இருக்க, ஜேம்ஸ் சிரித்து கொண்டே வந்து, ஹலோ மிஸ்டர் தீப் என்று சொல்லிக்கொண்டே தீபக்கை பார்த்து கையை நீட்ட, அதற்கு நவீன் உள்ளே புகுந்து அவரிடம் கை குலுக்கியபடி, ஹலோ, ஐ எம் நவீன், சிவம் ஃபேமிலியை சேர்ந்தவன், காயத்ரி தேவியோட பேரன் என்று போதையில் உளறியபடி சொன்னான். உடனே ஜேம்ஸ் குழப்பத்துடன், வாட், என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல என்று சொல்ல, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல, ஆனா என் பாட்டி பேரை சொல்லியும் கூட அவங்களுக்கு தெரியல. சென்னையில மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற காயத்ரி தேவி உங்களுக்கு தெரியாதா? சிவம் குரூப்ஸ பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா என்று கேட்டான் நவீன். அதை கேட்டதும் ஜேம்ஸ் அலட்சியமாக அவனுடைய கையை விலக்கிவிட்டபடி, சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்க்க வரல, நான் மிஸ்டர் சேதுபதியை பார்க்க வந்தேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் நவீன் குடிபோதையில் சத்தமாக சிரித்தபடி, மிஸ்டர் சேதுபதி, மிஸ்டர் சேதுபதி, யார் அந்த சேதுபதி? நானும் ரொம்ப நாளா அந்த சேதுபதியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை இந்த வீட்டோட மாப்பிள்ளைய தான் சேதுபதினு நினைச்சு பேச வந்தீங்களா என்று கேட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஜேம்ஸ் கோபமாக, ஏய், மரியாதையா பேசு, யார் இவர்னு தெரியுமா என்று கேட்க, தெரியும், இவன் எங்க குடும்பத்தோட வீட்டோட மாப்பிள்ளை, கிட்டத்தட்ட எங்க குடும்பத்தோட நாய் மாதிரி என்று சிரித்து கொண்டே சொன்னான் நவீன். அதை கேட்டதும் தீபக்கின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஜேம்ஸுக்கும் அவனுடைய வார்த்தையை கேட்டு பயங்கரமான கோபம் வந்தது. அவருக்கு தீபக்கை நன்றாகவே தெரியும். தீபக்கின் மீது பெரிய மரியாதை வைத்திருந்தார். அப்படி இருக்கும்போது அவனை அவமானப்படுத்துவதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உனக்கு யாரை எப்படி மதிக்கணும்னு தெரியல போல, ஆனா எனக்கு தெரியும். நீ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் வேணா பொறுமையா இருக்கலாம், ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொன்ன ஜேம்ஸ் தனது ஆட்களை பார்த்து சைகை காட்டினார். உடனே ஒருவன் வேகமாக வந்து டேபிளில் வைத்திருந்த ஒரு முழு ஒயின் பாட்டிலை எடுத்து வலுக்கட்டாயமாக நவீனின் வாயில் ஊற்றினான். அதை பார்த்து யாரும் முன்னால் வந்து அவனை காப்பாற்ற துணியவில்லை. கார்த்திகாவும் பிரியாவும் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். தீபக் வேண்டுமென்றே அமைதியாக நின்று கொண்டிருந்தான். நவீன் அந்த ஒயினை குடித்து முடித்த பிறகு அவனால் நிலையாக இருக்க முடியவில்லை. அவனுடைய தலை சுற்ற ஆரம்பித்தது. கால்கள் அவனுடைய பேச்சை கேட்காமல் அலை பாய்ந்தது. இப்போ உனக்கு உரைக்கும்னு நினைக்கிறேன், அப்படி உரைக்கலனா சொல்லு, என்கிட்ட இந்த மாதிரி இன்னமும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு என்று ஜேம்ஸ் கோபமாக சொன்னார். அதை கேட்டு எல்லோரும் அமைதியாக நின்றிருந்தார்கள். அப்போது அவர் நேராக தீபக்கை பார்த்து, சாரி மிஸ்டர் சேதுபதி, உங்களை அவமானப்படுத்துறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் நீங்க இருக்கவே கூடாது என்று சொன்னார். மிஸ்டர் ஜேம்ஸ், இவங்க எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான், இதை நான் பாத்துக்கிறேன், நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன் என்று சொன்னான் தீபக். கண்டிப்பா என்று சொன்ன ஜேம்ஸ் தன்னுடைய ஆட்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டது நவீன், கார்த்திகா, பிரியா யாருக்கும் சரியாக கேட்கவில்லை என்றாலும் அவ்வளவு பெரிய ஆள் தீபக்குடன் கை குலுக்கிக் கொண்டு சென்றதை யாராலும் நம்ப முடியவில்லை. அதற்கு பிறகு யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. சில நொடிகள் அந்த இடம் அமைதியாக இருந்தது. அப்போது தீபக் அவர்களை பார்த்து, லஞ்ச் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், நான் இப்ப கிளம்பணும், எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பிரியா, ஷர்மி உன்னை சீக்கிரமே மீட் பண்ணுவாங்க, நாம இன்னொரு டைம் மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கே சிதறி கிடந்த பாட்டில்களை பார்த்துவிட்டு அமைதியாக அங்கிருந்து வெளியே சென்றான். அவன் சென்றதும் நவீன் மெதுவாக திரும்பி பிரியாவை பார்த்து, பிரியா, ஐ எம் ரியலி சாரி, அது என்று சொல்லி முடிக்கும் முன்பே, நவீன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னோட இந்த லஞ்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ்
என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து வெளியே சென்றாள். அவளுடைய கோபமான முகத்தை பார்த்த கார்த்திகாவுக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவளுக்கு பின்னாலேயே ஓடினாள். நவீன் மட்டும் தனியாக சேரில் உட்கார்ந்திருந்தான். இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனுக்கு அந்த வேலைக்காரன் தீபக்கை எப்படி தெரியும்? உண்மையிலேயே அந்த ஜோக்கருக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கா என்று அவன் தீபக்கின் மீது சந்தேகப்பட்டு தனக்குள் சொல்லிக் கொண்டான். இன்னொரு புறம் தீபக்கும் அதே விஷயத்தை நினைத்து பயந்து கொண்டிருந்தான். எங்கே தனது அடையாளம் அவர்களுக்கு தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகமும் பதட்டமும் அவனுக்கு அதிகமாக இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் வீட்டிற்கு சென்றான். காலிங் பெல் அடிக்கும் போது எதிர்பார்க்காத விதமாக ஷர்மி வந்து கதவை திறந்து, தீபக், நீ இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டியா? பிரியா எங்க என்று கேட்க, கார்த்திகாவும் நவீனும் வந்தாங்க, பிரியா அவங்க கூட போயிருக்கா என்று சொன்னான் தீபக். ஷர்மி பெருமூச்சு விட்டபடி, பரவாயில்ல, எப்படியும் அவ இங்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும் என்று சொன்னாள். தீபக் இன்னமும் ஹோட்டலில் நடந்த விஷயத்தையே நினைத்துக் கொண்டிருந்தான். ஜேம்ஸை சந்தித்ததற்கு பிறகு தீபக் தன்னுடைய அடையாளம் வெளியே தெரிந்து விடுமோ என்று கொஞ்சம் பயந்தான். அவன் நினைத்ததைப் போலவே நவீனுக்கும் தீபக்கின் மீது சந்தேகம் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் பிரியாவை பற்றியும் அவன் கவலைப்பட்டான். எல்லோரும் அங்கிருந்து சென்றதும் சிறிது நேரம் ஹோட்டலுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தவன் மெதுவாக எழுந்து வெளியே வந்தான். வெளியே கார்த்திகாவுடன் பிரியா காருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஏமாற்றமான முகத்துடன், பிரியா, ஐம் ரியலி சாரி, நான் இந்த ஏற்பாட்டை உனக்காக மட்டும்தான் செஞ்சேன். ஆனா இவங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எதுக்காக என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த தீபக் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு பிரியா எந்த பதிலும் பேசவில்லை. அவள் கண்களில் இன்னமும் கோபம் தெளிவாக தெரிந்தது. சென்னைக்கு வந்த முதல் நாளிலேயே இவ்வளவு பெரிய அவமானத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியா, இங்க பாரு, இதையெல்லாம் அந்த தீபக் தான் வேணும்னே பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. அவனுக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஆளோட கான்டாக்ட் கிடைக்கும்? அவன் நம்ம கிட்ட ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கான். ஒரு அப்பாவி வீட்டோட மாப்பிள்ள மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மத்தவங்கள நம்மளுக்கு எதிரா தூண்டி விடுறான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் என்று சொன்னான் நவீன். அவன் சொன்னதை கேட்டதும் பிரியாவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாள். ஆமா, நீ சொல்றதும் சரியா இருக்கலாம். எனக்கும் இந்த தீபக் மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா அங்க நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாருமே தீபக்கை எதுவும் சொல்லல. ஆனா நம்மளதான் அவங்க டார்கெட் பண்ணினாங்க என்று சொன்னாள் பிரியா. உடனே நவீனும் கோபத்துடன், மிஸ்டர் ஜேம்ஸ் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவரு போய் தீபக் கிட்ட பேசினது ஏன்னு தான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஒருவேளை தீபக்கோட ஃபேமிலி ஒரு காலத்துல ஜேம்ஸ் கிட்ட ஏதாவது கடன் வாங்கி இருக்கலாம். அதனாலதான் அவங்க தீபக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். பிரியாவும் ஆச்சரியத்துடன், தீபக் இவ்வளவு பெரிய ஆளுங்க கூட பழகுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை நினைச்சா இன்னமும் ஆச்சரியமா இருக்கு என்று சொன்னாள். அதை கேட்டு கார்த்திகா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். நீங்க அவனுக்கு ஓவர் பில்டப் கொடுக்கறீங்க. அவன் எப்பவுமே ஒரு ஜோக்கர் தான். இதெல்லாம் தற்செயலா நடந்திருக்கலாம். அவனை பத்தி எல்லாம் அதிகமா பேசி அவனை பெரிய ஆளாக்காதீங்க என்று சாதாரணமாக சொன்னாள். ஆனாலும் நவீனுக்கு தீபக்கின் மீது இருந்த சந்தேகம் தீரவில்லை. இன்று அவன் எல்லோரின் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்பட்டான். அதற்கு காரணம் தீபக் என்றுதான் அவன் நினைத்தான். அது மட்டுமில்லாமல் பிரியாவின் முன்னால் தான் அவமானப்பட்டதை அவனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனுக்கு பிரியாவின் முகத்தை பார்ப்பதற்கே வெட்கமாக இருந்தது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். டேய் தீபக், இருக்குடா உனக்கு என்று நவீன் கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். இன்னொரு புறம் ஷர்மிளாவின் வீட்டு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் தீபக் ஏதோ ஒரு யோசனையில் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தான். அதை பார்த்து கடுப்பான கீதா, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குதா இல்லையா? இவனெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்ல என்று கத்த, அதை பார்த்து தீபக் வேகமாக எழுந்து கதவை திறக்க சென்றான். ஆனால் அவனுக்கு முன்பே ஷர்மிளா சென்று கதவை திறக்க, என் பொண்ணுதான் இங்க எல்லா வேலையும் பண்றா. இந்த வீணா போனவன் நாளுக்கு நாளா சோம்பேறி ஆயிட்டே போறான். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் இருக்கு அவனுக்கு என்று கோபமாக சொன்னவர் தன்னுடைய போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தார். ஷர்மிளா சென்று கதவை திறந்து பார்க்க அங்கே யாரையும் காணவில்லை. உடனே மீண்டும் கதவை சாத்தும் போது திடீரென மறைவிலிருந்து ஓடி வந்து ஆ என கத்தினார் கணேஷ். உடனே பதறி போன ஷர்மிளா, அப்பா என்ன இது விளையாட்டு? ஒரு செகண்ட் எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா என்று நெஞ்சில் கை வைத்து சிரித்தபடி சொன்னாள். அதை பார்த்து கணேஷ் சிரித்து கொண்டே, ஷர்மி, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? இது ஒரு பழங்கால கண்ணாடி ஜக்கு. மன்னர்கள் காலத்துல இருந்தது. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு பீஸ நீ எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. இதோட விலை 50,000. அதுக்கு கம்மியா கிடைக்காது. இது உனக்கு பிடிச்சிருக்கா என்று காட்டினார். ஷர்மிளா அதை வாங்கி பார்த்துவிட்டு, செம்ம வெயிட்டா இருக்கேப்பா, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? 50,000 ரொம்ப ஜாஸ்தியாச்சே என்று கேட்டாள். கீதாவும் தீபக்கும் கூட அந்த கண்ணாடி ஜக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே கணேஷும் சிரித்து கொண்டே,
ஆமா, மார்க்கெட்ல இதோட விலை 50,000 தான். ஆனா நான் இதை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ண பார்க்கலாம் என்று கேட்க, ஷர்மிளா பின்னால் திரும்பி தீபக்கையும் கீதாவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு ஒரு 30,000 என்று சொல்ல, உடனே கணேஷ் இல்லை என்பது போல தலையை ஆட்டினார். ஷர்மிளா மீண்டும் யோசித்தபடி ஒரு 20,000 என்று சொல்ல, அதுவும் இல்ல, இந்த கண்ணாடி ஜக்க நான் வெறும் 700 ரூபாய்க்கு வாங்கினேன் என்று கணேஷ் சொன்னார். அதை கேட்டு கீதாவும் ஷர்மிளாவும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே இதோட விலை ரொம்ப காஸ்ட்லினா உங்களுக்கு எப்படி 700 ரூபாய்க்கு கிடைச்சது? ஒருவேளை இது டூப்ளிகேட்டா இருக்கும் என்று சொன்னார் கீதா. உடனே கணேஷ் சிரித்தபடி, நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். ஆனா இது உண்மையிலேயே ஒரிஜினல் தான். அங்க இருக்கிற சில பேர்கிட்ட கொடுத்து கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் ஒரிஜினல்னு தான் சொன்னாங்க என்று சிரித்து கொண்டே சொன்னார். அப்படின்னா அதை ஏன் இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு தராங்க என்று கேட்டாள் ஷர்மிளா. இப்பெல்லாம் பழங்கால பொருட்கள் மேல யார் ஆசைப்படுறாங்க? என்ன மாதிரி 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதனாலதான் கேட்கிற விலைக்கு கொடுத்துடுறாங்க என்று சொன்னார் கணேஷ். அப்போது தீபக் அருகில் வந்து அந்த கண்ணாடி ஜக்கை எடுத்து பார்த்தான். இதுக்கு இன்னும் கிளாஸ் செட் வரல. கடைக்காரரு நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. இன்னமும் 2 கண்ணாடிகளா சேர்ந்தாதான் இது இன்னமும் பார்க்க நல்லா இருக்கும் என்று சொன்னார் கணேஷ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.